அருவம் உருவமாகி அணுவையை பலவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புத ஒரு மேடியாக கருணை குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த அகுதைத்தகன் விலகமுயே என்று ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலைக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்திரைந்து மனமுறையின் படிய தொடங்குகின்றேன். கந்தா கடபா கதிர்வேலா குல தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வமானால் எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்று வீக்கணம் இல்லாமல் முருகக் கடவுள் வெற்றியை தேடித் தருவார். அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவான். முடிந்தனால முருகப்பெருமானை தொழுது என்னுடைய செயலை நான் தொடங்குகின்றேன். அனைத்தும் காத்து ரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி ராஜராஜேஸ்வரியை தினதொழுது பணியிடும் அனைவரும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோட துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் மதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பெறணும் சொல்லி வெகு தொலைவிலிருந்து நாங்க வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன் உழைப்பின் ஒரு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்திலே சிறந்த வழிபாடு, அதற்கு பலனும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டிலே நாங்களும்
அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெறணும்படி உள்ளி இவ்விடத்திற்கு வந்திருக்க அல்லவா. மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காஞ்சியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் ஆதிபராசக்தி நமசமாக அறிவாளித்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அம்மனை தொழுதி பிறகு செயலை தொடர்போம். அம்மன் கோவில் கும்பம் இங்கே காணவக்குறவர் குற்றவர் எழினர் பிள்ளர் காணக்க நடார் எனும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்தொருது போல் முன்னோர்கள் வழியினரை நாளும் நடந்து மாதா பிதா சொல்லுத்த வராது மற்றவர்கள் போற்றமும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானித்த வழிதனிலே ஆட்டாளன் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதை பிரகாரம் வள்ளியாகியனார் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டில் இருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வந்திருக்கேன். எதற்காக அப்படின்னா தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு தகப்பனுடைய சொல்லை கேட்டு காவல் செய்யணும்னு வந்திருக்கேன். பொறுத்தாறு பூமி ஆழ்வார் பொறுமை என்னும் நகை இணைந்து புகழ்ந்திட வேணும்னு அவையின் முதமளிக்கணுங்க. காவல் பணிமையை பொறுமையாக செய்யணும் அப்படின்னா எப்படி எல்லாம் செய்யலாம்னா வசந்தத்துல வைதிகி காத்திருந்தது மாதிரி இவ்விடத்தில் காவல் பணியை செய்தாதான் சிறப்பாக வீடு போய் வெற்றிகரமாக காவலை கொண்டு போக முடியும் அல்லவா. வசந்தத்தில்
வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரேசி விற்பன் சிலமன் காணவ குறவர் குற்றவர் எயிலர் பிள்ளர் காணக நடாறு என்னும் 8 வகை இனத்துக்கு ஒரே ஒரு தலைவராக இருந்துட்டால் திருக்கோவில்கள் இல்லாதவரும் திரு வெந்நீர் அணியாதவரும் பருக்கோழி பக்தியை பாடாதவரும் பாகினோடு பலது எழில்கள் இல்லாதவரும் வெறுப்போடு வெண்சங்கம் மூதாவரும் விதனமும் வெண்குடையை இல்லாதவரும் அரும்போடு மலர் பறித்து துண்ணாவரும் அவையெல்லாம் முரல்ல அடவிய காடு என திருநாவுக்கரசர் கூறிய வாசகத்தை மனதில் வைத்து தந்தையாகப்பட்டவர் திணையை விதைத்து திணை அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்தில் என் போன்ற பருவமான பெண்கள் பாதுகாத்து வருவது குல ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்தின் தன்மைக்கிணங்க இந்த இடத்துல வந்துட்டாலும் நம்ம மட்டும் காவல் பணி செய்தா நல்லாவா இருக்கு? தோழிகளோட போய் காவல் பணி செய்யணும், அப்பதான் சிறப்பா இருக்கும். அப்படின்றதால தோழிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னு வைங்களேன், நிச்சயம் நல்ல ஒரு பெயர் நம்மளுக்கு நிலைத்து நிக்காதல்லவா.
கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையும் கூட இல்லை. அப்படி இருந்துட்டாலும் எனக்கு மனசுல நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாது அப்படின்வாங்க. எப்படிப்பட்ட ஆசையை இன்னைக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னா, தம்பி வந்ததுனால மணிகண்டன் அவர்களுக்கு தான் மக்களுக்கு பாட்டு வந்து பாடலா போய் சேரணும் முதல்ல அந்த அளவுக்கு. ஏன்னா
நம்ம நாடக ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. வெளியில மக்களுக்கு ரெக்கார்டிங்ல கேட்ட மாதிரி இருக்கணும். அப்பதான் மக்கள்கிட்ட இருந்து அப்ளாஸ் வாங்கலாம். ஏன்னா ரசிக்கிறது மாதிரி ஒரு பாடலை வந்து பாடினாதான் சிறப்பா இருக்கும். பாட்டு மட்டும் பாடினா போதுமா? அந்த ரசனையோட வந்து வாசிப்பு என்பது நீங்க இனிமையா பாடுறீங்க, நாங்க அதுக்கு தக்க சீர்மானம் வந்து சிறப்பா இருந்தாதான் மக்கள் ரசிக்கிறது மாதிரி எந்த ஒரு பாடலையும் வந்து இனிமையாக கொடுக்க முடியும். இசையால் வசமாக இதயம் ஒதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இசை என்பதற்கு தான் குழந்தையாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் இசைக்கு வந்து மயக்கம். ஏன்னா ஊர்வனை இனத்தை சேர்ந்த பாம்பு கூட மகிடி என்ற அந்த இசைக்கு வந்து மயங்குது. அந்த மயக்கம் என்பது இசை ஒன்றுக்கு மட்டும்தான். இது எப்பொழுது உறவாகிறது அப்படின்னா செவிவழி செய்தியாக பெற்ற தாயிடமிருந்துதான் இசை வழி வந்து முதலில் உருவாகிறது. பெற்ற தாய் வந்து குழந்தைக்கு அமிர்தப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்ப்பாலை ஊட்டுகின்ற பொழுது தாலாட்டை பாடிக்கொண்டே தாய்ப்பாலை ஊட்டுவாள் அல்லவா? எப்ப அப்ப உள்ள தாய்மார்கள். இப்ப என்ன சொல்லக்கூடாது. இப்ப எந்த தாய்மாருக்காவது தாலாட்டு பாடு தெரியுமா? ஏன் பாடுறாங்களே ஒரு சில பேரு அந்த மாதிரி. இப்ப உள்ளவங்க வந்து பாடினாதானே, வயசானவங்க பாடினாதான் அடுத்த உள்ள சந்ததிகள் வந்து கேட்டு அதை பாடுவாங்க. நீங்க இந்த பாட்டு மட்டும் இல்ல, எந்த பாட்டுனாலும் பாடுங்க, நாங்க கரெக்டா பின்னணி மியூசிக் கரெக்டா இருக்கும். அப்படியா? ஆமா. அப்ப பாத்துருவோமா இன்னைக்கு? பாப்பா. சரி, எப்படி நீ இன்னைக்கு பார்க்க தானே வந்திருக்க? இந்த மனசு எப்படி இருக்கு? சின்ன பிள்ளை மனசுன்னு எடுத்து சொல்லுவோம்.